அடுத்ததாக கொல்கத்தா பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஒரு மிக முக்கியமான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கு. மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் ஒரு 10 நபர்கள் கொண்ட ஒரு குழுவை மத்திய அரசு அமைச்சிருக்கு. இந்த விவகாரத்தில் மேற்கு வங்க அரசு கையாண்ட இந்த விவகாரத்தை கையாண்ட விதம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கு, அதிருப்தியும் தெரிவிச்சிருக்காங்க. சம்பவம் நடைபெற்றது காலை நேரம் அப்படின்னாலும் கூட ஏன் இரவு வரைக்கும் ஆட்சி? முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதற்கு ஏன் அவ்வளவு காலதாமதம்? பெற்றோர்களிடம் உடலை ஒப்படைப்பதற்கு ஏன் அவ்வளவு காலதாமதம்? மருத்துவ அந்த துறை தலைவர் என்ன செஞ்சிட்டு இருந்தார்? அவருடைய பங்களிப்புதில் என்ன இருக்கு? என்ன விதமான முயற்சிகளை மேற்கொண்டார்? அப்படின்ற 3 மிக முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த விவகாரத்தில் மாணவர்களுடைய போராட்டத்தையும் அங்கே மருத்துவருடைய போராட்டத்தையும் ஒடுக்கக்கூடிய வகையில் தான் அந்த மாநில அரசு காவல்துறை நடந்து கொண்டிருக்கு. இது கண்டிப்பாக ஏற்கத்தக்கது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவிலையும் இதே போன்ற ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. மகாராஷ்டிராவில் ஒரு பிரைமரி ஸ்கூலில் 5 வயது குழந்தைகளுக்கு 2 பேருக்கு பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டிருக்கு. இந்த விவகாரம் தொடர்பாக மிகப்பெரிய போராட்டம் அந்த ரயில் நிலையத்தில் முன்னெடுக்க திரண்ட பொதுமக்களை தொடர்ந்து அங்கு விதமான ஒரு பதற்றம் ஏற்பட்டது. உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உடனடியாக காவல்துறை அதிகாரிகளை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. போஸ்கோ சட்ட பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அந்த இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்றது நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் என்னதான் சட்டம் கடுமையானதாக கொண்டு வரப்பட்டாலும் கூட அடிப்படையில் இன்னும் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வும் ஒரு ஒட்டுமொத்தமாக குழந்தை வளர்ப்பில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு தேவை அப்படின்றது தான் இந்த விஷயத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்குது.